என்னோட கணவருக்கு காலையிலேயே ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு நினச்சா வேலை டபுள் மடங்காக இழுத்துட்டு போயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த மாதுளப்பழ ஜூஸ் பெரிய மிஷின் வந்து இருக்குது. அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தனால அப்படியே உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. சரி அதை கையை வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தா அது போகவே இல்லை. சரி ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணால் அது நல்லா சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும் சொல்லிட்டு அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதுளப்பழத்தை எடுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணவே முடியல. இதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன், இப்போது நானே ப்ரெஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஒரு 3 மாதுளப்பழத்தை பிரிஞ்சால் கொஞ்சோண்டு ஜூஸ் தாங்க வந்தது. நான் இது வந்து பால் எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்லை, வெறும் மாதுளை சொலையிலேருந்து வர ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிருந்தோம். அதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அப்படியே மாதுளப்பழத்தை வந்து உரிச்சு சாப்பிட்டா அது விதலாக வந்து உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. அப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேதனைப்பட்டுட்டு இப்படி ஜூஸாக போட்டு குடிக்கலான்னு நினச்சது. காலையிலேயே ஒரு மொக்கம் வாங்கினாங்க. ஃபைனலாக இந்த 3 பழத்தை பிழிஞ்சதில் இவ்வளோண்டு ஜூஸ் மட்டும் தாங்க கிடச்சிது. ஓகே, நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.